இஸ்லாமியர் கிறிஸ்தவர் வாக்குகள் இவனுக்கு போயிடும் அங்கே அப்படிங்கிறதுனால இதை திட்டமிட்டு பரப்புனார். பிஜேபி ஆர்எஸ்எஸ், பிஜேபி பி டீம், ஆர்எஸ்எஸ் கைக்கூலி அப்படின்ட்டு. அதை என் மக்களும் உங்களுக்கு தெரியும் தானே. பிஜேபி சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துருப்பாங்க, சீமானுக்கு போட்டால் சீமான் தானே வருவாங்கிற கேள்வி கூட என் மக்கள் எழுப்பவும் இல்லை, அதை புரிஞ்சுக்கிறவும் இல்லை. அதனால இப்போ 36 லட்சம் எனக்கு வாக்கு இருக்குன்னா அதில் 1 லட்சம் வாக்கு தான் இவங்கெல்லாம் போட்டுப்பாங்க. உங்களுக்கு விளங்குதுன்னு அது மொத்தமாக அந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்குகளை மொத்தமாக திமுக அறுவடை செஞ்சிருது, ஒரு ஏமாற்றி அறுவடை செஞ்சிருது. சிறுபான்மைன்னு சொல்லுது, அதை இவங்க நம்புறாங்க. ஏன்னா சொல்றவங்க தான் ரொம்ப சிறுபான்மை, அவங்க தான் பாதுகாப்புன்னு சொல்றது. ஆனால் உண்மை யதார்த்தம் என்ன அப்படின்னா கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தான் இவங்களுக்கு பாதுகாப்பு. இவங்க வாக்குல தான் வலிமை பெற்று அதிகாரத்திலே இருக்குது. அதை உணராம இவங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஏமாத்தி வாக்கை அறுவடை செய்யறதா. அப்ப நான் கேட்டேன், இப்ப பிஜேபின்னு பி டீம் ஏ டீம் ஒன்று இருக்கு, அது யாருன்னா அதான் திமுக. உங்களுக்கு புரியுதா? ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்னா கை ஆர்எஸ்எஸ்ஸே திமுக தான். அதுக்கு ஒரு பெரிய கொள்கை வேறுபாடுலாம் ஒன்றும் கிடையாது. அது 100 விழுக்காடு இந்துன்னு சொல்லுவோம் ஆர்எஸ்எஸ், இது 90 விழுக்காடு இந்துன்னு சொல்லுவோம் திமுக. அது தலைமையே சொல்லுது, நாங்க 90 விழுக்காடு இந்துக்கள் தான்ட்டு. அது எங்களை தமிழரா பார்க்காது, சாதியா பார்க்கும், இல்லைன்னா மதமா பார்க்கும். உங்களுக்கு விளங்குதா? இந்துன்னு சொல்லுது பாருங்க, 90 விழுக்காடு நாங்க தமிழர்னு சொல்ல முடியுதா? இந்துக்கள் தான் எங்க கட்சியிலேன்னு சொல்லுது. அப்ப வர்ற 10 விழுக்காடு தான் இஸ்லாமியங்கிறத இருக்கான் அந்த கட்சியிலே. இந்த சனம் நம்பிட்டால இது. அதனால இதை தெளிவுபடுத்த வேண்டியது இந்த என்னுடைய பொறுப்பு. இங்க இருக்கிற ஆயர்மார்கள், அந்த போதகர்களுடைய பொறுப்பு, அருள் இறை பணியாளர்களுடைய பொறுப்பு. அதுல எல்லாரும் நாங்க முடிஞ்ச வரை எடுத்து சொல்றோம். முன்னாடி இதை செய்யல, அப்ப உண்மை நிலையை விளக்க வேண்டியது ஒவ்வொருத்தருக்குமான பொறுப்பு. அதனால சொல்றோம். எதனால எனக்கு வாக்கு அளிக்கல அப்படிங்கறத அவங்க தெளிவு வர வேண்டியது இருக்கு. இப்ப நான் வந்தா பிஜேபி வந்துரும்னா எப்படி? நான் தானே வருவேன். அது இந்த தேர்தல்ல அதுக்கு எடுபடாது. ஏன்னா இந்த தேர்தல்ல பிஜேபி இல்ல, பிஜேபி இன்னொரு கட்சியின் முதுகு பின்னாடி தான் நீக்குது. இதுல திமுகவா அதிமுகவாங்கிறதுல நாங்க என்ன சொல்லுவோம், எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுத்துட்டீங்களே. ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலேயும் வாழ்ந்துட்டீங்க, ஐயா எடப்பாடி ஆட்சியிலேயும் வாழ்ந்துட்டீங்க. இந்த 2 கட்சிக்கு மாறி மாறி 60 ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. ஒரு 5 ஆண்டு உங்க மகனுக்கு கொடுத்து பாருங்களேன் அப்படிங்கறத தான் நாங்க கேட்போம். நான் சொல்றது எதையாவது அவங்க சொல்லியிருக்காங்களா? நான் செய்வேன்னு சொல்றதை ஏதாவது செஞ்சிருக்காங்களா? நான் என்ன சொல்றேங்கிறத கவனிங்க. என் நிறத்தை பார்க்காத, என் கருத்தை பாரு, என் சாதி என்னன்னு பார்க்காத, நான் சாதிக்க துடிக்கிற என்னுடைய நோக்கத்தை பாரு, மதத்தை பார்க்காத, அதை தாண்டி நாங்க வைக்கிற மானுடத்தை பாரு, அதுக்கு போடு. நீ பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற, நான் வாழ்றதுக்கு நல்ல நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. நீ தங்கத்தை வைக்கணும்னு நினைக்கிற, நான் தண்ணியை வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ காசு பணம் காரை வைக்கணும்னு நினைக்கிறேன், நான் நல்ல காத்த வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதுதான் இங்க முக்கியம். நீ சொத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன், நான் நஞ்சு இல்லாத சோத்தை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த நினைப்பு உனக்கு இருந்தா என்னோட நில்லு, இல்லைன்னா யாரு கூடவாது நில்லுங்கிறத நம்ம மக்களுக்கு முன்னாடி வைக்கணும். அதனால அது இந்த தேர்தல்ல நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க அவ்வளவு எளிதா இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்களின் வாக்கை எடுத்துக்கிட்டு போறது சாத்தியம் இல்லை. இப்ப எங்க அண்ணன் சொன்னா அதுல இந்த கருத்துல உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் அந்த கூட்டணியில் இருக்கிறாரு எங்க அண்ணன். அப்ப அவர் சொன்னதுல உண்மை இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. எனக்கு அவங்களுக்கும் தொடர்பு இல்லை, அவர் அந்த கூட்டணியிலே இருக்கிறாரு, அருகிலே இருக்கிறாரு. அவங்க கட்சி ஆட்சியில இவருக்கு பங்கு இருக்கு. ஏன்னா அந்த ஆட்சி அமைவதற்கு அவர் வாக்கு வலிமையும் இருக்கு. அப்படிங்கும்போது அவர் சொன்னா உண்மை இருக்கும்ல.